கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். எப்படி? சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருக்காது. பெரிய இந்த அரசியல்காரங்க வருவாங்க, அவங்க மாலை போடுவாங்க, இதை போடுவாங்க. தேவனுடைய வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை, அந்த ஜீவனான அந்த வார்த்தையை பிறப்பிக்கும் பொழுது தான் அந்த மக்கள் வாழ முடியும். சும்மா 4 பேர் வருவாங்க, உட்காருவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அதோட முடிஞ்சு ஜெபம். பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுக்கறது மூலமாக அநேக ஆலோசனைகள் இருக்கும் பொழுது உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனைகள், அதாவது நல் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா பணக்காரங்க தான் இருப்பாங்க, செல்வந்தனாக இருப்பாங்க, குறைவே இருக்காது. தேவனுடைய வார்த்தையை அறிவித்து தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவன் நமக்கு சுகத்தை எப்படி தந்திருக்கிறார், தேவன் நமக்கு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சபைகளை பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆட்கள் அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பெற்று தன்னுடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது சுகம் உண்டாகும். சில இடங்களில் கெட்டு போகிற காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையே இருக்காது, சும்மா சபை தான் இருக்கும். ஒரு தேவனுடைய வார்த்தையில் பைபிளில் இருந்த வார்த்தை ஒன்னோட சொல்ல மாட்டாங்க. சும்மா ஏதோ சொல்லிட்டு அந்த முடிச்சிருவாங்க. இப்படி செஞ்சேன், ஏதாவது ஒரு சாட்சி வந்தாங்க, அங்கே போனேன், இந்த போனேன், இங்கே போனேன், அதோட முடிஞ்சு. தேவனுடைய வார்த்தையை எடுத்து மக்களுக்கு இப்போ என்ன தேவை? என் பிள்ளை தாகத்தோடு வந்திருக்கிறான், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அநேக பேர் சுகமாக இருக்கிறார்கள். சுகம் உண்டாகும், அந்த இடத்துல சுகம் உண்டாகும். ஆகையால் தேவனுடைய ஆலோசனை, அதாவது தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்திலே கர்த்தர் உலாவுகிறார். ஆலோசனை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.